மாணவர்கள் கையில் அலைபேசி நல்லதா கெட்டதா? இப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுப்பா, அட போப்பா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க. இப்போ ஃபுட்பால் கூட ஒருத்தனுக்கு விளையாட தெரியாது, கால்பந்து விளையாட தெரியாது, கூடைப்பந்து விளையாட தெரியாது, கைப்பந்து விளையாட தெரியாது, எதுவுமே விளையாட தெரியாது. ஆனால் இந்த அலைபேசி மூலமாக நம்ம போட்டோம்னா ஸ்கில்ஸு, நம்ம எப்படி விளாட்ணும், பேசிக்ஸு. சரி, இப்போ ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் பேச தெரில, போட்டானா இங்கிலீஷை சொல்லி தராங்க. நம்ம வாரம் மாதமாக 500 இல்லை 100 200 டியூஷன் ஃபீஸ் கட்டி படிக்கிறதோட நம்ம கூடவே ஒரு நண்பனாக நமக்கு இருக்குதுங்க அலைபேசி, அதிலே டியூஷன் படிச்சுக்கலாமே. சரி, இப்போ கொரோனா காலத்தில் மனிதர்கள் கூட கையை இணைக்க முடியல, கொரோனா ஸ்கூலுக்கு போக முடியல, லீவு சொல்லி மூடிட்டாங்க. அப்போது மனிதர்கள் கூட ஆசிரியர்களோட கையை பிடிச்சி மேலே போக முடியல, அப்போது நம்ம அலைபேசி கையை பிடிச்சி தானேங்க மேலே போகணும். அதை மட்டும்தான் பார்த்தாங்களா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அறிவு மட்டும்தான் பார்த்தாங்களா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் அறிவை பார்க்குறீங்க? அதோ அந்த அக்கா சொன்னாங்க, நம்ம பேடிஎம் இல்லை, கூகுள் பே இல்லை, அப்போ நீ அங்கேயே உக்காந்துருப்பியான்னு கேட்டாங்க. இல்லையே, இப்போ அந்த கடைக்காரர் அவரோட ஃபோன் நம்பர் வச்சு காசு அனுப்புகிற மாதிரி பேடிஎம்லாம் வந்துருச்சு, பேடிஎம் கூகுள் பே. சரி, அந்த அக்கா சொன்னாங்க, நான் இந்த மாதிரி அலைபேசியில் செல்ஃபோனில் பார்த்தேன்னு. இவ்வளோ தகவலை எடுக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு அந்த அலைபேசி தானுங்க. ஆமாம், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டோன்னா எல்லாரும் வந்து செல்ஃபி எடுப்பாங்களா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக எடுப்பாங்கங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேஸ் குறுக்கறையெல்லாம் சாப்பிட்றத பார்த்தேன், அந்த விளம்பரமே அந்த அலைபேசியில் பார்த்து தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதானே, இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே அந்த டாபிக்கு இந்த டாபிக்கு, நாங்கள் எல்லாரும் அசுரன் உருவாக்குது அரக்கனை உருவாக்குதுன்னு நீங்களே, அப்போ அதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு காரணமே அலைபேசி தானேங்க. ஆமாம்.